நம்ம இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம், நான் எப்படி நம்ம தோட்டத்துக்கு தேவையான வெள்ளரிக்காய் விதையை தயார் பண்ணுறேன் அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல எப்படி வெள்ளரிக்காய் விதை, இந்த வெள்ளரிக்காய் எப்படி எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தோட்டத்தில் நிறைய வெள்ளரிக்காய் நடும்போது நிறைய வெள்ளரிக்காய் மிஸ் ஆகி நிற்கும். மிஸ் ஆகி கலர் அடித்த வெள்ளரிக்காய் வந்து மார்க்கெட்டில் வந்து சேல்ஸுக்கு விரும்ப மாட்டாங்க. அதனால் அந்த வெள்ளரிக்காய் வந்து தனியாக நான் எடுத்து வந்து விதைக்க வேண்டி சேகரித்து வைக்க போகிறேன். முதல்ல எப்படி பார்த்தீங்கன்னா, வெள்ளரிக்காய் விதை நான் எப்படி எடுக்கிறேன்னா, ரொம்ப பழுத்த வெள்ளரிக்காய் எடுக்க மாட்டேன். ரொம்ப பழுத்த வெள்ளரிக்காய் எடுக்க மாட்டேன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து உள்ளே வந்து விதை வந்து முளைச்சி வந்திருக்கும். சில வெள்ளரிக்காய் வந்து முளைச்சி வந்திருக்கும். அப்போ வந்து அதை எடுக்க யூஸ் பண்ண முடியாமல் போயிடும். நான் என்ன பண்ண போனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா லைட்டாக கலர் அடித்த வெள்ளரிக்காய் மட்டும் தான் விதைக்க எடுப்பேன். ரொம்ப விளையாட்டு வெள்ளரிக்காய் எடுத்தாலும் அது முளைக்கும் திறன் கம்மியாக இருக்கும். லைட்டாக கலர் அடித்த வெள்ளரிக்காய் மட்டும் விதைக்க எடுப்பேன். இப்போ வந்து வெள்ளரிக்காய் ரெண்டாக ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டதுக்கப்புறம் வந்து கையில் வந்து ஒரு கவர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன் இந்த கவர் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து 1 2 வெள்ளரிக்காய் வச்சு வெறும் கையால் எடுக்கலாம். வந்து ரொம்ப கொஞ்சம் அதிகமான வெள்ளரிக்காய் எடுக்கும்போது கை வந்து ஒரு டைப்பாக நகத்துக்குள்ள அந்த வெள்ளரிக்காயோட சில விஷயங்கள் ஏறி ஒரு டைப்பாக ஒரு இது கொடுக்கும், ஃபீல் கொடுக்கும். அன்னை ஃபுல்லாகவே கை ஒரு மாதிரி இருந்துகிட்டு இருக்கும். அதை வந்து கவர் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து உள்ள வெள்ளரிக்காய் வந்து ஃபுல்லாகவே அதை இழைச்சி போடுறேன். பார்த்தீங்கல்ல, அதே மாதிரி வந்து என்ன பண்ண போகிறேன்னா எல்லா வெள்ளரிக்காய் உள்ளதையும் இழைச்சி உள்ளே போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண போகிறேன்னா தண்ணி ஊற்றுறேன். தண்ணி எதுக்கு ஊற்றுறேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் வந்து வெள்ளரிக்காய் கொஞ்சம் தனியாக எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் வந்து எனக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த வித்தை வந்து அந்த ரெண்டும் சேர்ந்து இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து தனியாக அந்த வித்தை மட்டும் லைட்டாக அலசி எடுத்து போடுறேன். இப்போ வந்து மொத்தமாக காய வச்சு காஞ்சா ஒரு 4 நாள் இருந்து காயும். மற்றபடி விதை மட்டும் தனியாக எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விதைன்னா ஒரு நாளே காஞ்சிரும். இது வந்து நான் கொஞ்சம் அதிகமாக விதை இருக்கனால கொஞ்சம் காய 2 நாள் ஆகும். இப்போ இதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த வெள்ளரிக்காய் விதையை வந்து மட்டும் என்ன பண்ண போகிறேன்னா, இதுக்குன்னே ஒரு தனியாக ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ஒரு அரிப்பு மாதிரிப்பட்ட திங்ஸ். அதெல்லாம் வந்து என்ன பண்ண போகிறேன், அந்த விதையை மட்டுமே தனியாக ஊற்றி வெயில காய வைக்க போகிறேன். காய வைக்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வளோ வெள்ளரிக்காய் வந்து இன்னும் காய வச்சேன்னா அடுத்த நாள் சாயங்காலம் எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா வந்து வெள்ளரிக்காய் விதை கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. இது தண்ணியெல்லாம் ஃபுல்லாக அரிப்பு மாதிரிப்பட்ட இதில் இருக்கனால கீழே போயிடும். அதுக்கப்புறம் வந்து இதே மாதிரி ஒரு 4 டைம் அலசி விடணும். ஏன்னா கொஞ்சம் வெள்ளரிக்காய் விதை கொஞ்சம் அதிகமாக இருக்கனால தான் 4 டைம் அலசி விட்டுக்கிட்டு ஒரு இன்னைக்கு மார்னிங் வச்சுன்னா அடுத்த நாள் சாயங்காலம் எடுக்கிற மாதிரி தான் பண்ணுவேன். மார்னிங் பார்த்தீங்கன்னா மதியானம் நல்ல வெயில் அடிக்கும். அந்த டைம் கொண்டு வைப்பேன். வச்சுக்கிட்டு இதே மாதிரி 4 டைம் அலசி விட்டேன்னா 2 நாளாக விதை ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் ரெடி ஆகிடும் அன்றைக்கி சாயங்காலமே விதையும் போட்டுருவேன். ஏன்னா அதுவே போதும் நமக்கு. அவ்வளோதான், வெள்ளரிக்காய் விதை ரெடி ஆயிடுச்சு.